கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று நாம் பார்க்கும் வேத பகுதி நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். பாவம்னா எண்ணங்கள்னு சொன்னேன். நான் நமக்கு மனதில் உதிக்கிற எண்ணங்கள் தான் பாவம்னு சொன்னேன். அந்த எண்ணங்களின்படி நாம் ஓடுறோம் நடக்கிறோம் அப்படின்னா அதுதான் பாவம்னு சொன்னேன். வாழ்வு அடைய மாட்டான் அப்படின்னு இருக்குது. இங்கே வாழ்வு அப்படின்னா என்ன? வாழ்வுங்கிறது நித்தியமான வாழ்வு, கர்த்தரோடு இருக்கக்கூடிய வாழ்வு. கர்த்தரோடு இருக்கிறதுனா பரிசுத்த ஆவி, அதாவது பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், கர்த்தரை பெற்றுக்கொள்ள மாட்டான், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது வசனம் சொல்லுது. பாவங்களை மறைக்கிறது அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு பாவங்கள் எண்ணம் வந்திருக்குது, அந்த எண்ணத்தின் வழியில் செஞ்சிட்டோம் செயலை. அதை செஞ்சதை நாம் இல்லைன்னு மறுக்கிறது, ஆமான்னு ஒத்துக்கணும். அதாவது அது இப்படி ஒத்துக்காமல் அது இல்லவே இல்லைன்னு மறுக்கிறது, சாக்குப்போக்கு சொல்கிறது, அதை திருப்பி இல்லைன்னு சாதித்து புத்திசாலித்தனமாக நாம் பேசுகிறது. நான் இப்படி தான் சொன்னேன், இப்படி தான் செஞ்சேன், அப்படி தான் அப்படிங்கிறத திருப்பி பேசுகிறது. நம்ம மேலே தப்பு இல்லாத மாதிரி, நாம் தப்பு இல்லாத தவறை ஒத்துக்காமல் நம்ம மேலே தவறே இல்லாத மாதிரி திருப்பி மாற்றி புத்திசாலித்தனமாக பேசுகிறது. இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது தான் பாவங்களை மறைக்கிறது, தன்னோட பாவங்களை மறைக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ ஏதோ ஒரு தப்போ தவறோ அல்லது பாவமோ ஏதோ ஒன்று செஞ்சிட்டோம், எண்ணெய் வந்துடுச்சு, அதில் செஞ்சிட்டோம் அப்படின்னாவே பாவம்னு அர்த்தம். கோவப்பட்டாலும் சரி, இல்லை பொறாமைப்பட்டாலும் சரி, எரிச்சல் கொண்டாலும் சரி, அல்லது வேறு எந்த பாவம் செஞ்சிட்டாலும் சரி, எண்ணெய் வந்துடுச்சு, அதை செயல்படுத்திட்டோம், அப்போ அது பாவம். அதை நாம் மறைக்கிறது, மற்றவங்கக்கிட்டேயோ அல்லது யாருக்கிட்டேயோ அல்லது ஒத்துக்காமல் நமக்குள்ளேயே நான் நல்லவன் இல்லை அப்படின்னு நினைக்கிறது, நான் நல்லவன்னு நினச்சிக்கிறது, இதெல்லாம் பாவம்னு அர்த்தம். பாவத்தை மறைக்கிறோம். நாம் நல்லவங்களும் இல்லை கெட்டவங்களும் இல்லை அப்படிங்கிறது தான் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிறதுக்கான விளக்கம். தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் அப்படின்னா நாம் நல்லவங்களாகவும் இல்லை கெட்டவங்களும் இல்லை, இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவங்க தான் தேவனுடைய பிள்ளை. அவங்க தான் பாக்கியவான்கள், அவங்க தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள். பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அந்த பரிசுத்த ஆவி கொடுக்கப்படணும் அப்படின்னா, நமக்கு கிடைக்கணும், நாம் அதை பெற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட பாவங்களை நாம் மறைக்கக்கூடாது. அதாவது அதை தேவன்கிட்ட அறிக்கை செஞ்சு விட்டுடணும். தேவனிடம் நாம் செஞ்ச பாவங்களை அதை உடனே மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு அதை பாவத்தை விட்டு விலகிடணும். அப்படி விட்டு விலகும்போது பரிசுத்த ஆவியானது நமக்கு கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மீது பொழியப்படுவார் அப்படின்னு வசனம் சொல்லுது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இப்போ நம்மளோட பாவத்தை நாம் மறைச்சிக்கிட்டே இருக்கிறோம், மற்றவங்கக்கிட்டேயோ எதுங்கேயோ, நமக்குள்ளேயே கூட வச்சுக்காங்களேன், நமக்குள்ளேயே நம்ம மனசே ஒத்துக்க முடியல அப்படிங்கும்போது அப்போ நாம் மறைக்கிறோன்னு அர்த்தம். நம்ம பாவத்தை நாம் மறைச்சிக்கிட்டு இருந்தோம், அதை ஒத்துக்காமல் ஏற்றுக்காமல்
மற்றவங்கக்கிட்ட புத்திசாலித்தனமாக பேசிக்கிட்டு அப்படி இருக்கிறோம் அப்படின்னா தேவனுக்கு எதிராக இருக்கிறோன்னு அர்த்தம். தேவன் நமக்கு எதிராக இருப்பார். அவர் நம்மக்கிட்ட நெருங்கவே முடியாது, நாம் அவர்கிட்ட நெருங்கவே முடியாது. பாவத்தை நாம் மறைக்காமல் ஒத்துக்கிட்டு, ஆமாம் நான் செஞ்சது பாவம் தான், நான் செஞ்சது தவறு தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா, அறிக்கை செஞ்சு தேவன்கிட்ட மனம் திரும்பி நம்மளை ஒப்பு கொடுத்துட்டு அந்த பாவத்தை செய்யாமல் நாம் விட்டு விலகுறோம் அப்படின்னா நமக்கு பரிசுத்த ஆவி கிடைக்கும். அப்போ தேவன் நம்மக்கிட்ட நெருங்கி வருவார், தேவன் நம்மோடு பேசுவார், நம்மளை வழி நடத்துவார். அப்போ தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவே முடியும். தேவனுக்கு நபர்களாக நாம் இருப்போம். தேவனுக்கு பிரியமானவங்களாக அப்போ தான் மாறுவோம். அதனால் பாவத்தை நம்ம மறைக்கவே கூடாது, அதை ஒத்துக்கிட்டு தேவன்கிட்ட அறிக்கையிட்டு அந்த பாவத்தை விட்டு நம்ம விலகிடணும். அப்படி விலகணும் அப்படின்னா தான் பரிசுத்த ஆவி கிடைக்கும், வாழ்வு அடைய முடியும். வாழ்வு என்பது இங்கு பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியை அடைய முடியும். இல்லை என்றால் பரிசுத்த ஆவியை ஒருபோதும் அடைய முடியாது.